ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் டாக்ஸ் பற்றி வீடியோ போட்டதே இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நிறையாலாம் இல்லை, கொஞ்சம் ப்ரீடு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயும் பண்ணிட்டுருக்காங்க. சரி இப்போ வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்க இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஸோ இனிமேல் இந்த மாதிரி விளாக்ஸ், சேலஞ்சஸ், இந்த மாதிரி நிறையா வீடியோ வரும். நம்மளும் பார்த்தீங்கன்னா சும்மா இந்த மீனுங்க, எக்ஸாட்டிக் இந்த மாதிரி இப்போ எடுத்து ரொம்ப போர் அடிச்சிது. சரி இந்த மாதிரி சேலஞ்சஸ் அண்டு நிறையா விளாக்ஸு, வீடியோஸ் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியே டாக்ஸ் பார்த்திங்கன்னா எடுக்க வந்திருக்கிறோம். சரி வாங்க போய் டாக்ஸை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம அண்ணன் வீடு பார்த்தீங்கன்னா இதுதான். அவர் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் தான் சின்ன ஸ்மால் கென்னல் செட்டப் மாதிரி பண்ணி டாக்ஸ்லாம் வச்சுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன்கிட்ட ஒரு 3 ப்ரீட்ஸ் ஆஃப் டாக் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபு, கிரேடன், அதுக்கப்புறம் பெல்ஜியம் மேல்நாய்ஸ் அந்த டாக் இருக்குது. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் மேல்நாய்ஸ் தாங்க ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. பார்க்கவே சென்சிட்டிவாக, சூப்பராக ஹைப்பர் ஆக்டிவாக இருந்துச்சு பார்க்கவே. கைஸ், இவர் பார்த்தீங்கன்னா செல்லர் மட்டும் இல்லை, ஸோ ஓன் ப்ரீடரும் பண்ணிட்டுருக்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த லேப் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பாருங்கள், பெல்ஜியம் மேல்நாய்ஸ் டாக் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு லேப் இருக்குது. என்னடா இது எவ்வளோ சின்ன குண்டாக வச்சுருக்காங்க பார்க்காதீங்க. கைஸ், எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸில் இருந்துச்சுங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் பயன்றதுனால கொஞ்சம் சின்ன சின்ன குண்டில் எல்லாம் போட்டு வீடியோக்காக வச்சுருக்குறாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலாக டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த டாக்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. நானும் ஏதோன்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜாலியாக நம்ம கூட விளையாண்டுட்டு ஜாலியாக இருந்துச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா லேபுங்க. ஸோ அவர் பேர் பார்த்தீங்கன்னா டைகர். அண்டு இது பார்த்தீங்கன்னா கிரேடன். ஸோ இவர் பேர் பார்த்தீங்கன்னா ராணி, ஃபீமேல் கிரேடன். இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் பேர் வந்து ராணி. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா பேபிஸ் லே பண்ணி எல்லா பேபியும் இவர் சேல் பண்ணிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நெக்ஸ்ட்டுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ராணி. இப்போது பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கன்னா, செம ஹைட்டாக பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. நானே லைட்டாக கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன், ரொம்ப சேட்டாங்க. அண்ட் கிரேடன் டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 to 15 இயர்ஸ் வரைக்குமே லைஃப் ஸ்பேன் இருக்குங்க. நம்ம தாராளமாக வீட்டில் ஒரு லாங் டைமாக நம்ம வளர்த்தோம்னா தாராளமாக இந்த பெட்டை நம்ம சூஸ் பண்ணலாம். அண்ட் பார்க்கவே ரொம்ப யூனிக்காக இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கார்டு நம்ம வீட்டில் எல்லாம் வச்சுக்கிட்டோன்னா அது பார்க்கவே கெத்தாகவும் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ராணியோட ஹைட் காமிக்கிறதுக்காக தான் ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பெல்ஜியம் மேல்நாய்ஸ் டாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாகோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த டாக்ஸ் எல்லாம் நீங்கள் நிறையா இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிறையா இந்த செவுத்து மேலெல்லாம் குதிச்சு ஓடும். அதை பார்த்தீங்கன்னா சூப்பராக ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா போலீஸ் அண்ட் ஆர்மிக்கு யூஸ் ஆகுது. அண்ட் போலீஸ் அண்ட் ஆர்மிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் இருக்குதுங்க. அண்ட் இந்த டாகோட பேர் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் டாக் தான். இவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஹர்லி. விளையாண்டே இருந்த திடீர்னு தலைவி அவரோட வேலையை காமிஸ்டாப்பில் பாருங்கள். ஐயோ போச்சே! திடீர்னுட்டு டாக் மெயினான இடத்துல அடித்தோடனே நான் பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து தான் எந்திரிச்சு நானே வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் டாக் பார்த்துடலாம். ஸோ இந்த டாக் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச லேபர் டாக் தாங்க. ஸோ இவர் பேர் பார்த்தீங்கன்னா டைகர். ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட்லியான டாக்ங்க. அது எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சமான ப்ரீடுங்க இதெல்லாம். ஸோ எங்கே கடைக்கு போனாலும் ஸோ நிறைய பேர் இந்த டாக் தான் சூஸ் பண்ணுறாங்க பெட்டாக வளர்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த டாகோட லைஃப் ஸ்பென் பார்த்திங்கன்னா 10 to 15 இயர்ஸ் தாங்க. ஸோ இந்த டாக் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேண்டிகேப்ஸ் பீப்புளுக்கு பார்த்திங்கன்னா நிறையவே இந்த டாக் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் போலீஸ் அண்ட் ஆர்மிலையும் இந்த டாக் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெயின்லி லேபர் டாக்ஸ் எல்லாம் சின்ன குழந்தைங்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நிறைய கேர் எடுத்து பார்த்துக்குது. அதனால தாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த லேபர் டாக்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான வீடியோ தாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டாக் கென்னலோட ஓனர் யார், அதுக்கப்புறம் அவரோட நேம், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக அப்லோடு பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்டு காய்ஸ். இந்த வீடியோவில் தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டாக்ஸ் மட்டும் இல்லைங்க, நிறைய ப்ரீட்ஸ் இவர் பண்ணிட்டுருக்கிறாரு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு. ஓகே காய்ஸ், பை பாய்.